கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய மாதம் இந்த 2025 வருடத்தின் 11ஆம் மாதமாகிய நவம்பர் மாதத்தை காணவும், இந்த மாதத்தின் 3வது தினமாகிய இந்த திங்கட்கிழமை காலை பொழுதிலே அவருடைய பரிசுத்த சமூகத்தில் ஜீவன் பலன் சுகத்தோடு நம்மை கூட்டி சேர்த்து அவருடைய சன்னிதானத்தில் அப்பா பிதாவே என்று அவரை நோக்கி கூப்பிடத்தக்கதாய் கடவுள் நமக்கு பாராட்டி இருக்கிற இரக்கத்திற்காக கிருபைகளுக்காக நன்றி நிறைந்த உள்ளங்களோடு நாம் கடவுளை போற்றுவோம். இந்த காலை தொழுகையிலே நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணைந்திருக்கிறவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய பிரார்த்தனையினுடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளுடைய நாமத்துள்ளது. ஆமீன். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி. மீண்டும் ஒரு புதிய மாதத்தை கிருபையாய் தந்து ஒரு புதிய வாரத்துக்குள் பிரவேசிக்கிற வாக்கை தந்து உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் நேற்று தினத்திலும் ஆராதிக்க ஆண்டவரே உம்மை மகிழ்ச்சியோடு கொண்டாட தந்த கிருபைகளை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வாரத்தின் முதல் வேலை நாளாகிய இந்த திங்கட்கிழமை காலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த சமூகத்தை நன்றியோடு நினைந்து பார்க்க ஆண்டவர் பாராட்டின தயவுக்காக இரக்கத்திற்காக நன்றி. இந்த அதிகாலை தொழுகையிலே உடைய பிரசன்ன நிறைவாய் தங்கியிருக்கட்டும். நேரடியாக உடைய ஆலயத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் நீர் சந்தியும். விசேஷமாக தூர இடங்களிலிருந்து ஆண்டவரே முகநூல் வழியாக இந்த தொழுகையிலே தங்களை இணைத்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பாரும். தேவத்தாசையை பலத்திலிருந்து எங்களுக்கு தந்து ஆவியிலும் உண்மையிலும் உற்சாகத்தோடு ஆராதிக்க உடைய வார்த்தைகளை கேட்க எங்களை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்க அருள் தாரும். இது பொழுது முழுவதும் கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். 123வது பாடல். ஐம்பத்தி 7வது சங்கீதத்தை நாம் முறையாக படிக்கலாம். பாடல் புத்தகத்தில் 172வது பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
சங்கீதம் 57. எனக்கு இறங்கும் கடவுளே, எனக்கு இறங்கும். என் ஆத்துமா உம்மிடம் அடைக்கலம் புகுந்திருக்கிறது. ஆபத்துகள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டுகளின் நிழலிலே வந்தடைவேன். என்னை நசுக்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து உதவி அனுப்பி என்னை ரட்சிப்பார். கடவுள் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். கடவுளே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் இருப்பதாக. என் மனம் உறுதியாயிருக்கிறது. கடவுளே, என் மனம் உறுதியாயிருக்கிறது. நான் பாடுவேன், புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உமக்கு நன்றி செலுத்துவேன். ஜாதிகளுக்குள்ளே உம்மை புகழ்ந்து பாடுவேன். சேர்ந்து படிப்போம். கடவுளே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் இருப்பதாக. ஆமீன். பிதாவுக்கும் குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்போதும் இப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே. ஆமீன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி 2 தெசலோனிக்கேயர். பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்க திருச்சபைக்கு எழுதின நிருபம், 2வது நிருபம், 1ஆம் அதிகாரம் 3 துவங்கி 8 முடிவுள்ள வசனங்கள். 2 தெசலோனிக்கேயர் 1, 3 முதல் 8 முடிவுள்ள வசனங்கள். இரண்டு தெசலோனிக்கேயர் அதிகாரம் 1 வசனங்கள் 3 முதல் 8 முடிய. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளியாக இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெறுகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாக இருக்கிறது. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரம் எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாக இருக்கிறது. உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறதே. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள அக்கினியை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எறிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும் என்றார் என்பது. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 முதல் இப்படி வாசிக்க கேட்கலாம். அவர் எரிகோவினுட் சென்று அதன் வழியாக நடந்து போனார். சகியு என்னும் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஆயக்காரர் தலைவன், ஐஸ்வர்யவான். இயேசு இன்னாரென்று பார்க்க இவன் வழி தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை பார்க்க முடியாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடிப்போய் அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறியிருந்தான். இயேசு அந்த இடத்திற்கு வரவே அண்ணாந்து பார்த்து, சகியுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று அவரிடம் சொல்ல அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை வரவேற்று கொண்டான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடம் தங்க போனாரே என்று முறுமுறுத்தார்கள். சகியு நின்று ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, இதோ என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து வருகிறேன். நான் எவனையாவது வஞ்சித்து எதையாகிலும் வாங்கினதுண்டானால் அதை நாளை தனியாக திரும்ப கொடுக்கிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த வீட்டுக்கு இன்று ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனே. காணாமல் போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் என்பதை.
நம்முடைய விசுவாசத்தை நாம் இணைந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். கருத்துக்கு ஏறி சர்வல்ல பிதாவாகிய எங்களுடைய வலது பாசத்தை விட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நேர்ந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். அமருங்கள். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த காலை வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நாம் ஏற்கனவே வாசிக்கிட்ட நிருப வேத பகுதி தூய பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2வது நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை இப்படியாக வாசி கேட்கலாம். கடவுளின் ராஜ்யத்தின் நிமித்தம் பாட அனுபவிக்கிற நீங்கள் அந்த ராஜ்யத்திற்கு பாத்திரராக எண்ணப்படும்படி கடவுள் நியாயமான தீர்ப்பு செய்வார் என்பதற்கு அதுவே அத்தாட்சி என்பதை ஜெபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளே, மீண்டும் உம்முடைய வருகை சமீபமாயிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே, உம்மிலும் உம்முடைய வார்த்தையிலும் நாங்கள் நம்பிக்கை கொண்டு உம்முடைய வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்தத்தக்கதாய் தூய ஆவியானவர் கொண்டு எங்களுக்குள் கிரியை செய்யும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கடவுளுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக எண்ணப்பட வேண்டும் அல்லது எண்ணப்படும் என்று சொல்லப்படுகிறது. கடவுளுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக. அதனால வேதம் சொல்லுகிறது கடவுளுடைய ராஜ்யம், ஆண்டவர் வரப்போவருடைய 2வது வருகை மிகவும் சமீபமாக இருக்க போகிறது. ஆகவே அவரை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாக யார் யார் தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லது தகுதிப்படுத்தப்படுவார்கள் என்கிற சத்தியத்தை பவுல் அப்போஸ்தலன் இந்த பகுதியிலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, கடவுளை சந்திப்பதற்கு அவருடைய வருகையிலே நாம் சேர்த்து கொள்ளப்படுவதற்கு நம்மை தகுதியாப்பதற்கு அடிப்படையாக இருப்பது விசுவாசம். இந்த பகுதியிலே அந்த அதிகாரம் வாசித்து பார்த்தால் அநேக இடங்களிலே விசுவாசம் 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 என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அதுமாதிரி ஒரு சீர்திருத்தல் பண்டிகையை கொண்டாடி ஒரு புதிய மாதத்துக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இது மிக விரைவாக வருகையின் காலத்தையும் நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம். இது தருணத்திலே நாம் கடவுளை சந்திப்பதற்கு தகுதியுடையவர்களாக நாம் எண்ணப்படுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கடவுளுடைய வருகையிலே அவரை சந்திப்பதற்கு நாம் தகுதியுடையவர்களாய் கருதப்படுவதற்கு அடித்தளமாக இருப்பது விசுவாசம். ஆனால் பவுல் அழகாக ஒரு சொல்லுகிற வார்த்தை இது. பவுல் சொல்லப்போனால் ரொம்ப கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். நான் வாசிக்கிற பொழுது 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் வருகையிலே யார் யார் அவரை சந்திக்க தகுதியற்றவர்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர் 2 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, கடவுளை அறியாதவர்கள். இது நமக்கு நியாயமாகப்படும். ஆண்டவரை அறியாதவர்கள் அவருடைய வருகையிலே அவரை சந்திப்பதற்கு நிச்சயமாக தகுதியாக இருக்க முடியாது. ஆனால் அடுத்தது பவுல் சொல்லுகிறார், எவரொருவர் கடவுளை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இணையாக தகுதியற்றவர்களாக கருதப்படுகிறவர்கள் யார் என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள். எப்படி பவுல் வைக்கிறார், கடவுளை அறியாத மனிதனுக்கும் கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியாதனும் ஒன்றுதான். நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுளை நாம் அறிந்திருக்கிறோம், அவருடைய வார்த்தை வசனங்கள் எனக்கு தெரியும், ஆகவே ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஆனால் பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரை அறியாதவர்கள் அவர்களுக்கு என்ன நியாய தீர்ப்பு, என்ன நீதியை ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அதே நீதிதான் கடவுளை அறிந்தும் அவருடைய வார்த்தைகளுக்கு
கீழ்ப்படியாதவர்களுக்கு அதே நீதியைத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிற பொழுது 9-10 வசனங்களில் வாசித்தால் அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது அவர் நியாயம் தீர்க்கி அவர்களை என்ன செய்வார்? அழிவாகிய தண்டனை பெறுவார்கள். கடவுளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காது. அப்படி என்று சொன்னால் யார் தகுதியுடையவர்கள் என்பதற்கு பவுல் 3 காரியங்களை முன்வைக்கிறதை பார்க்கிறோம். முதலாவதாக, கடவுளுடைய வருகையிலே அவரை சந்திப்பதற்கு தகுதியுடையவர்களாக எண்ணப்படுகிறவர்கள் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்திலே வளருகிறவர்கள். விசுவாசத்தில் தங்கி இருக்கிறவங்க அல்ல, ஆண்டவரை எனக்கு தெரியும் என்று சொல்லி இருக்கிறவர்கள் அல்ல, விசுவாசத்திலே வளருகிறவர்கள். பவுல் அழகாக சொல்லுகிறார், நான் உங்களை குறித்து பெருமை பாராடு, காரணம் நீங்கள் விசுவாசத்திலே வளருகிறவர்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசத்திலே வளருகிறது என்று சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் எந்த அளவிற்கு நாம் அதிகமாய் ஆண்டவரை நேசிக்கிறோமோ, எந்த அளவிற்கு ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறோமோ, ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து நாம் அவரிடத்திலே பற்றுதலாக இருக்கிறோமோ என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை நேற்று இருந்ததை விட இன்று படுமோசமாக இருக்கிறது, அல்லது நாம் இன்றைக்கு அதை விட பின்வாங்கி போகிற ஒரு சூழலில் இருக்கிறோமே தவிர விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் வளருகிற மக்களாக இருக்கிறதில்லை. பவுல் சொல்லுங்க, விசுவாசத்திலே வளருகிறதுக்கு அடித்தடம் என்பது எது என்று சொன்னால், அதோடு கூட பவுல் சொல்லுகிற அதே வசனத்தை சொல்லுகிறார், அன்பிலே வளருகிறது, அன்பிலே பெறுகிறது. அதான் ஒருவன் தான் காணாத சகோதரனை சிநேகித்தால் நிச்சயமா, தான் கண்ட சகோதரனை சிநேகித்தால் கடவுளை சிநேகிப்பானாக இருப்பான். பவுல் சொல்லுகிற பொழுது, உங்கள் விசுவாசம் மிகுதியாய் ஓங்கி வளர்கிறதுனாலும் நீங்கள் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறதுனாலும் அப்படியாகும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், முதலாவது அதான், நம்முடைய விசுவாசம் வளருகிறது என்று சொன்னால் அந்த விசுவாசம் நம்முடைய அன்பின் கிரியையிலே வெளிப்படும். நாம் சகோதர சிநேகத்திலே, ஒருவரை மன்னிப்பதிலே, ஏற்றுக்கொள்வதிலே, குடும்பங்களிலே, உறவுகளிலே அந்த அன்பு வெளிப்படும். அதுதான் விசுவாசம் வளர்கிறதுக்கு அடித்தளமே தவிர நம்ம காணிக்கையை கூட்டுகிறதோ அல்லது ஜெபம் பண்ணுகிற 10 நிமிஷம் ஜெபம் பண்ணது கொஞ்சம் கூட ஜெபம் பண்ணுறதோ அல்லது வாரத்தில் 1 நாள் உபவாசம் இருக்கிறது 2 நாள் உபவாசம், இதல்ல விசுவாசத்திலே வளருகிறது என்று. விசுவாசத்தில் வளருகிறது என்பது நம்முடைய சக மனிதரோடு சமூக வாழ்க்கையிலே நாம் எப்படி கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறோம் என்பதிலே, அதுதான் கடவுளுடைய வருகையிலே நம்மை தகுதிப்படுத்துகிறது. அதற்கு அடித்தளமாக இருக்கிறது கடவுளில் இருக்கிற விசுவாசம், கடவுளில் இருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வளருக ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை தருகிறார். இரண்டாவது பவுல் சொல்லுகிறார், கடவுளுடைய ராஜ்யத்திற்கு தகுதியாக எண்ணப்படுகிறவர்கள் யார் என்று சொன்னால் 4வது வசனம் சொல்லுகிறார், தங்களுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நோயின் அனுபவங்கள், வேதனைகள், கசப்பான சூழல்கள், நம்பிக்கை இழந்து போகிற தருணங்கள், அந்த தருணங்கள் எல்லாம் வருகிற பொழுது யார் ஒருவர் விசுவாசத்திலே பொறுமையாய், மீண்டும் விசுவாசத்தை கொண்டு வரார் பாருங்க, கஷ்டங்கள் துன்பங்கள் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களில் விளங்கும் உங்கள் பொறுமையையும் விசுவாசத்தை பற்றியும் கடவுளின் சபையில் உங்கள் நிமித்தம் நாங்கள் மேன்மைப்பார். 2வது ஆண்டு சொல்லுகிறார், நமக்கு தருகிற அழைப்பு, அப்படி வாழ்க்கையிலே கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வருகிற பொழுது கடவுளை விட்டு விசுவாசத்தை விட்டு விலகி போகிறவர்கள் அல்ல. கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் விசுவாசத்தை பவுல் பயன்படுத்த பொறுமை, பொறுமை சொல்லுகிற வார்த்தை தான், பொறுமையும் விசுவாசத்தையும் பற்றி என்று சொல்லுகிறார். கடவுளுடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு நாம் பொறுமையாய், கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த துன்பங்களிலும் துயரங்களிலும் அவர் நம்மை கைவிட மாட்டார், அவர் நமக்கு துணையாக நிற்கிறார். அவர் நம்மை அந்த சோதனைகளிலிருந்து தப்புவிப்பதற்கு அவர் நம்மை பலப்படுத்துவார் என்கிற அவருடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு நாம் பொறுமையோடு விசுவாசத்திலே உறுதியாக காத்திருக்க வேண்டும். நவாசி சங்கீதக்காரன் சொல்லுவார், 57ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிற பொழுது, எந்த அளவிற்கு கடவுளின் மேலே சங்கீதக்காரன் உறுதியை, விசுவாச பற்றுறுதியை வைத்திருக்கிறார் என்பதை அந்த சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். ஆகவே அந்த உறுதி நம்முடைய பொறுமையிலே வெளிப்படுகிறது என்று சொல்லுகிறார்.
இப்படிப்பட்டவர்கள், அது 6ஆம் வசனம் சொல்கிறார், இப்படி இருக்கிறவர்களுக்கு கடவுள் கண்டிப்பாய் பிரதிபலன் கொடுப்பார். கடவுள் நிச்சயமாய் அவர் வருகையிலே அவரை சந்திப்பார். அதான் கொடுக்கிற நம்பிக்கையின் வார்த்தை. மூன்றாவதாக பவுல் சொல்லுகிறார், என்ன கடவுளுடைய அல்லது எவர் ஒருவர் ஆண்டவரை சந்திப்பதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார் என்று சொன்னால் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அளிக்கிற கிருபையின்படி. பார்த்துக்கோங்க, பவுல் அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வழியாக கடவுள் நமக்கு தருகிற கிருபையின்படி எவர் ஒருவர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாரோ கடவுள் அவரை மகிமைப்படுத்துகிறார். பாருங்க, பவுல் அழகாக வைக்கிற வார்த்தையை பாருங்க. அவர் சொல்லுகிற கடவுள் கிறிஸ்துவின் வழியாக நமக்கு தருகிற கிருபை இருக்கிறது அல்லவா, அந்த கிருபை நம்மை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த செய்கிறது. எவர் ஒருவர் அந்த கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாரோ அவரை கடவுள் பயன்படுத்த வார்த்தை பாருங்கள். ஆகையால் நம்முடைய கடவுளும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் உங்களிலும் நீங்கள் அவரிலும் மகிமைப்படும்படி. பாருங்க, கடவுளை நாம் மகிமைப்படுத்தினால் கடவுள் நம்மை மகிமைப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கை உயர்ந்ததாக, மேன்மையானதாக, சிறந்ததாக இருக்கிற வாழ்க்கை. அப்படிப்பட்டவர்கள் தான் பவுல் சொல்கிறார், கடவுள் உங்களை தமது அழைப்பிற்கு பாத்திரராக எந்தவித சற்குணங்களையும் கடவுளுடைய விசுவாச கிரியையும் உங்களை நடப்பிப்பார் என்று சொல்லுகிறார். அந்த 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அந்த கடவுளுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துகிற பொழுது கடவுள் உங்களை எப்படி மகிமைப்படுத்துவாராம்? கடவுளிலே கொண்டிருக்கிற அது விசுவாசம் உங்களிலே கிரியை செய்யும். நீங்கள் சகல நற்குணத்திலும் சகல விதமாய் நீங்கள் என்ன செய்வீங்களா, கடவுளுக்கு சாட்சி கொடுப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் பாருங்கள், அதுதான் நம்முடைய வாழ்க்கையை நம்மை தகுதிப்படுத்துகிறது. 3 காரியங்களை கடவுள் நமக்கு முன்பாக இந்த படிப்பினையாய் தருகிறார். நாம் சிந்தித்து பார்ப்போம், நாம் தகுதியுடையவர்களாக இருக்கிறோமா? முதலாவது, நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு அடித்தளமாக இருக்கிறது வெளிப்பாடு, நம்முடைய செயல்கள் அன்பின் கிரியைகளாக இருக்கும். 2வது, பவுல் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா துன்பங்களிலும் துயரங்களிலும் கிறிஸ்துவிலே நாம் நம்பிக்கை கொண்டு பொறுமையோடு இருக்கிற பொழுது நாம் கடவுளுடைய வருகையில் அவரை சந்திப்பதற்கு தகுதியுடையவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கிற எல்லா துன்பங்களையும் மேற்கொள்ளவும் ஆண்டவருமே ஆற்றல்படுத்துகிறார். 3வதாக, பவுல் நமக்கு தருகிற அழைப்பு, கடவுள் கிறிஸ்துவிலே நமக்கு தந்திருக்கிற கிருபை, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும். அதே கடவுள் நம்மை சகல நற்குணத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமாக அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற மக்களாக வாழ்வதற்கு கடவுள் நம்மையும் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைத்தான் அவரை சந்திப்பதற்கு கடவுள் நம்மை தகுதிப்படுத்துகிற மக்களாக வைத்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்கிற சாட்சி நிறைந்த வாழ்வை நாம் வாழ ஆண்டவருடைய வருகையில் அவரை சந்திக்க தூயாவியானவர் நம்ம ஊருக்குள்ள கிரியை செய்வாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளை சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமேன். 621வது பாடல்.
சிந்தும் நெஞ்சம் உன்னை போல பூக்கும் கண்கள் உருகி சிந்தும் நெஞ்சம் உன்னை போல பூக்கும் கண்கள் சில இடி போதும் அன்பு தாரும் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளே, மீண்டும் மிக விரைவாக எங்களை சந்திக்க போகிற உம்மை நாங்கள் சந்திக்க தகுதியுடையவர்களாய் எங்களை ஆயத்தப்படுத்த உம்முடைய வசனத்தின் வழியாக எங்களுக்கு தந்த அழைப்பிற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வருகையிலே நியாயம் தீர்க்கப்படாதபடி நாங்கள் கேட்கிற அறிந்திருக்கிற உடைய வார்த்தையாகிய சத்தியத்திலே உறுதியாக நிலைத்திருக்கவும் விசுவாசத்திலே இறை அன்பிலே உறவிலே பெருக ஆண்டவர் எங்களுக்கு அருள்தார். எங்கள் வாழ்வுகளிலே நாங்கள் சந்திக்கிற உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகளிலே, கஷ்டங்களிலே விசுவாசத்திலே விலகி போகிற மக்களாக அல்ல, விசுவாசத்திலே நீடிய பொறுமையோடு ஆண்டுடைய தயவுள்ளத்திற்காக எங்களை அர்ப்பணித்து காத்திருக்கிற அனுபவங்களை தாரும். கிறிஸ்து எங்கள் வாழ்விலே விடுதலை தருவார் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உம்முடைய வருகையிலே நாங்கள் உம்மை சந்திப்பதற்கு கடவுள் எங்களை சகல நற்குணத்திலும் ஆண்டவரே பெருகும்படி வளரும்படி நீர் எங்களுக்குள் கிருபையாய் கிரியை செய்கிறபடியினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற பொழுது, உம்முடைய திருநாமத்திற்கு மாட்சிமையுடையவர்களாக நாங்கள் வாழுகிற பொழுது, கடவுள் எங்கள் வாழ்வுகளையும் நீர் மேன்மைப்படுத்துவீர் என்கிற சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து அர்ப்பணிக்கப்பட்ட மக்களாய் வாழ அருள்தார். எங்கள் அறியாமை ஆண்டவரே, கீழ்ப்படிதலற்ற எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை நாங்கள் தவிர்த்து கடவுளுடைய நியாயத்தீர்ப்புக்கு உட்பட்டு நாங்கள் தள்ளப்பட்டு போகாதபடி உம்மால் சேர்க்கப்படுவதற்கு சகைவை போல மனம் திரும்புகிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். எந்த நாளிலும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் கடந்து வந்து நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அவரவர் தம் வாழ்வையும் அவர் தம் குடும்பங்கள் உறவுகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தூர இடங்கள், வெளியூர், வெளி மாநிலங்களிலே வசிக்கிற திருச்சபை குடும்பங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். குடும்பங்களிலே ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வயோதிக தாய் தந்தையர்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். முதிர் வயது நிமித்தமாய் பலகீனங்களோடு இருக்கிற மக்களை சந்தியும். எங்கள் பெற்றோருக்கு பணிவிடை செய்கிற பாக்கியங்களை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, பணிவிடை செய்கிற உடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். பெற்றோருக்கு பிள்ளைகள் வழியாக தேவையான எல்லா பணிவிடைகளை தந்து மகிழ்ச்சி நிறைந்த ஒரு முதுமை காலங்களை கர்த்தர் எங்கள் பெற்றோருக்கு தாரும். எங்கள் குடும்பங்களில் தந்திருக்கிற வாலிப பிள்ளைகள் விசேஷமாக கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளும். நமக்கு பிரியமான பிள்ளைகளை வளர கிருபை செய்யும். ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற சிறு பிள்ளைகள், கை குழந்தைகளையும் கொடிய வியாதி, துன்பங்கள், பலகீனங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். கல்வி வாழ்வுகளிலே வளர கிருபை தாரும். உயர் கல்வியை பெற படிக்கிற எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கல்வி ஆண்டு ஒரு புதிய ஆண்டவரே கல்வியிலே சேர ஆயத்தப்படுகிற தங்கள் புதிய கல்வியை தொடக்குகிற உடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உடைய வழிகாட்டுதலாக இருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, பலகீனங்களோடு, வியாதிகளோடு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகிற மக்களை கர்த்தர் சந்தியும். குறிப்பாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிற திருமதி சுசிஜோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையும் இரக்கும் காருண்யம் அவர்களோடு தங்கியிருக்கட்டும். நல்ல சுகத்தை அவர்களுக்கு ஆண்டவர் தாரும். படிப்படியாய் அவர்கள் இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி தேவன் தயவு பாராட்ட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். சரீர பல நிமித்தமாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற திருமதி
ருக்குமணி கிறிஸ்டினால் அவர்களையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு தாய்க்கும் கர்த்தர் வேண்டிய சுகத்தையும் பலத்தை தந்து ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தங்கள் அன்பானவர்கள் இழந்து துக்கங்களிலும் வேதனையில் இருக்கிற மக்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தாரும். எங்கள் திருச்சபையின் எல்லா ஆராதனைகளையும் திருப்படை ஊழியங்களையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். சபை குடும்பங்களையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். இது நாள் ஆண்டவரே எங்களுக்கு இனிய பொழுதாய் அமைய உடைய வழிநடத்துதலை எங்களுக்கு தாரும். இது நாள் முழுவதும் கர்த்தரைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்கள், இந்த நாளை தங்கள் வாழ்க்கையில் ஒரு விசேஷ நாளாய் கருதுகிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து வருகிற நாட்கள், ஆண்டுகள் நன்மையினால் நிரப்பப்பட அருள் தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இன்றும் ஆண்டவரே கல்வாரியில் திருச்சபை ஆலயத்திலே வைத்து மாலை 4 மணிக்கு நடைபெற இருக்கிற நாகர்கோவில் சபை சங்கத்தினுடைய புதிய பொறுப்பாளர்களுடைய நியமன ஆராதனைகளை நம்முடைய பிரசன்னம் தங்கியிருக்கட்டும். கடவுள் தம்முடைய பிள்ளைகளை தலைவர்களாக தேர்ந்தெடுத்து இந்த திருச்சபையின் திருப்பணியுடைய பொறுப்புகளை கொடுத்து ஆண்டவர் வருகிற 3 ஆண்டுகள் உம்முடைய ஆலயத்தை சிறப்பாய் வழிநடத்தி செல்வதற்கு, ஊழியங்களை மேன்மைப்படுத்துவதற்கு, ஸ்தாபனங்கள் வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்து செயல்படுவதற்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டிய உதவி ஒத்தாசை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நாள் தங்கள் உழைப்பு, தொழில்கள், மேற்கொள்கிற பயணங்கள் எல்லாவற்றும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதியும். குறைகள் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்த பரவலத்திலே செய்யப்படுவது போல வெளியே செய்யப்படுவதாக. அன்றல் வேண்டிய எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கணாடிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவத்தை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிறப்பு நாமத்தையும் முடித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவர்களே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானுடைய அந்யோன்யமும் வழிநடத்தலும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்னும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.